பக்திய ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் திருதய பக்தர்களே, நம்மை அளவற்ற விதமாக அன்பு செய்து வரும் நமது ஆண்டவரின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றீர்கள். சுமை சுமந்து சுமந்திருப்பவர்களை எல்லோருமிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்று தமது இதயத்தை திறந்து காட்டும் அவரிடம் நம்மையே ஒப்படைப்போமாக. புனித மார்கரெட் மரியாளுக்கு தோன்றி தமது இதயத்தை திறந்து காட்டி ஆண்டவர் கூறியதை நினைவு கூறுவோமாக. மகளே, மனிதர்களை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற எனது இதயத்தை பார், ஆனால் அதற்கு கைமாறாக அநேகரிடமிருந்து அறியாமையும் அலட்சியமே நான் பெறுகிறேன். இதனால் எனது இருதயம் எவ்வளோ நிந்தைக்கு உள்ளாகி வேதனைப்படுகிறது. நீயாவது எனக்கு பதிலன்பு காட்ட மாட்டாயா? அறிந்தும் அலட்சியம் சேர்த்திருக்காம் மனம் பொருந்தி மன்னிப்பு வேண்டும். இன்றிலிருந்து ஒரு அன்புக்கு பதிலன்பு காட்டி நன்றி உள்ளவர்களாகும். இதயத்தில் அன்பும் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே, இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக அக்கினிமயமே, தினமும் நிறங்கள் ஸ்நேகமாயிருப்பின் தேவதயாநிதிய, தினமும் நிறங்கள் ஸ்நேகமாயிருப்பி தேவதயாநிதிய. நன்மை மேல் நன்மை என்றும் நீ செய்தாய், நாங்களோ தீமை செய்தோம். நன்றி இல்லாமல் உன் தயை மறந்தோ, நானே எப்போதழுதோ. இயேசுவின் இதயத்துக்கு விண்ணப்பங்களாக இடைக்காட்டு திருதி ஆண்டவர் ஆலயம் நாடி வரும் பக்தர்களின் எதிர்பார்க்கும் அனைத்து வேண்டுதலுக்கும் நல்ல பலன் கிடைக்க, குடிப்பழக்கம் விற்றொழிக்க, நல்ல மழை பொழிய, பிரிந்த தம்பதியை ஒன்று சேர்ந்து தம் பிள்ளைகளுக்கு உறுதுணையாக இருக்க, ஊதிய உயர்வு பணிமாறுதல் இல்லாமல் கிடைக்க, படித்த விதவிகள் ஊனமுற்றோர் இவர்களுக்கு அரசு வேலை விரைவில் கிடைக்க, இளைஞர்கள் இளம்பெண்கள் ஒழுக்கமுடன் வாழ, வயதான பெற்றோர்களை அன்புடன் பராமரிக்க, நல்ல வரன் நல்ல மணப்பெண் கிடைக்க, வெளிநாடு செல்ல விசா கிடைக்க, கால் மூட்டு வலி முதுகு வலி கைவலி நீங்க, ஆசிரியர் தகுதி தேர்வில் அனைவரும் வெற்றி பெற, விபத்தில் ஏற்பட்ட கால் முறிவு நல்ல சுகம் கிடைக்க, கல்லடைப்பு அறுவை சிகிச்சை வெற்றி பெற, வறுமை நீங்க வேலை கிடைக்க, படுக்கையில் இருக்கும் நோயாளிகள் தங்கள் நோயிலிருந்து விடுதலை கிடைக்க, இவ்வாறு விண்ணப்பங்களாக ஆண்டுடைய இதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நாமும் எத்தனையோ விண்ணப்பங்களோடு ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு விடுதலை வழங்கி எந்நாளும் நம்மை வழிநடத்தக்கூடிய நல்ல ஆயனாக இருப்பாராக. நமது இருதய அன்பில் நிலைத்திருந்தால் ஏராளமான வரங்களை பொழிந்திருவோம் என்று பக்தர்களுக்கு உறுதி வழங்கி எங்களை நிரந்தர அடைக்கலமாக வீட்டிற்கும் இயேசுவின் திரு இதயமே, பல்வேறு துன்ப துயரங்களால் வருந்துமை நோக்கி கூவி அழைக்கும் நண்பர்களை பாரும். இத்தனை காலமும் ஒரு புனித இதயத்தின் அன்பினை உணராமல் தற்போது அன்பின் தாகத்தினால் உம்மை நாடி வந்திருக்கும் எங்களுக்கும் அது அருள் ஆசிரியை தாரும் சுவாமி. எங்களது வாழ்நாளில் உண்மை அன்பின் தலைவனாக ஏற்று நீர் வகுத்து தந்திருக்கும் அன்பு வழி வாழ்க்கையை மேற்கொள்ளும் வரத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் கிறிஸ்தவ நெறிமுறைகளுக்கு மாறாக செய்திருக்கும் பாவங்களில் எங்களை விடுவித்து நாங்கள் முது இருதயத்தின் அன்பில் மட்டுமே நிலைத்து வாழ வரமுறள வேண்டும் என்று திருதய நவநாளில் பங்கேற்று வரும் அனைவரும் மென்மேலும் முது இருதய பக்தி நிலைத்திடவும், இக்குடும்பங்களைச் சேர்ந்த அனைவரும் எல்லாவித உடல் மன ஆன்ம நோயிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியுடன் வாழ வரமுறள வேண்டும் என்று நாங்கள் ஈடுபட்டு வரும் தொழில்துறைகளில் முன்னேற்றம் காணவும், எங்களது பிள்ளைகள் சிறந்த ஒழுக்கம் கல்வியும் பெற்று உமது இருதய அன்பில் நிலைத்து வாழ்ந்திட வேண்டும் என்று இத்திருத்தலத்தை நாடி வந்து உமது திருதய அன்பின் ஆறுதல் பெற வந்திருக்கும் அனைவரின் வேண்டுதல்களையும் உமது விருப்பத்தின்படி நிறைவேற்றி நிறை ஆசி அருள வேண்டும் என்று
உலகெங்கும் வாழும் திருதய நண்பர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் அளிக்கவும், குறிப்பாக அவர்களது மரண வேளையில் அவர்களுக்கு தவறாத அடைக்கலமாக இருக்க வேண்டும் என்று நமக்காக தமது இதயத்தை திறந்து வைத்துள்ள இயேசு ஆண்டவரிடம் நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக நாம் ஜெபிப்போம். குணமளிப்பார் இயேசு, உனக்கு குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. உன் பாவங்களில் இருந்தும், உன் நோய்களில் இருந்தும், உன் கவலையில், உன் கண்ணீரில் இருந்தும் குணமளிப்பார் இயேசு, உனக்கு குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. திருதை ஆண்டவர் நாடி வரும் பக்தர்கள் அனைவரும் கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தும் கிடைக்கச் செய்த கிருபைக்காகவும், கிட்னி குழாய் சுருங்கி ஆபத்தான நிலையில் அறுவை சிகிச்சை இல்லாது மருந்து மூலமாக சுகம் கிடைத்த கருணைக்காகவும், நல்ல முறையில் ஆண் குழந்தை பிறக்கச் செய்த கிருபைக்காகவும், புற்றுநோய் நல்ல முறையில் அறுவை சிகிச்சை செய்து மறு உயிர் கொடுத்த கிருபைக்காகவும், பள்ளியில் நிரந்தர பணி கிடைத்த கிருபைக்காகவும், டெட் தேர்வில் வெற்றி பெற்ற கிருபைக்காகவும், காலறுவை சிகிச்சை கிட்னி உள்ள கல் கரைய செய்த சுகம் கொடுத்த புதுமைக்காகவும், இனிய இல்லம் அமைத்து கொடுத்த கிருபைக்காகவும், மூச்சு அடைப்பு நீங்கி நல்ல சுகம் கொடுத்த கிருபைக்காகவும், விபத்துக்குள்ளாகி 23 நாட்கள் கண் விழிக்காது ஜபத்தின் வழியாக இருதய ஆண்டவர் செய்த புதுமைக்காகவும், மார்பில் உள்ள கட்டி கரைய செய்த கிருபைக்காகவும், வாய் பேசாது இருந்த பேரன் பேச வைத்த புதுமைக்காகவும், கிட்னி இரண்டும் வேலை செய்யாது இருந்த நிலையில் இருதய ஆண்டவர் செய்த புதுமையினால் கிடைத்த சுகத்திற்காகவும், வெளிநாடு செல்ல அனைத்து தடைகளையும் நீக்கி நல்ல கம்பெனியில் வேலை கிடைத்த ஆசிரியருக்காகவும், 10ஆம் 12ஆம் வகுப்பு எழுதிய தேர்வில் 100% வெற்றி பெற்ற கிருபைக்காகவும், இந்தியன் பேங்கில் நல்ல வேலை கிடைத்த புதுமைக்காகவும், நல்ல கம்பெனியில் அதிக சம்பளத்தில் வேலை கிடைத்த கிருபைக்காகவும், அறுவை சிகிச்சை இல்லாது நல்ல முறையில் இரட்டை குழந்தைகள் பிறக்கச் செய்த புதுமைக்காகவும், இவ்வாறு நன்றி எறிதலாக எண்ணற்ற மக்கள் எழுதியிருக்கின்றார்கள். நாமும் எத்தனையோ விதங்களில் இந்த ஆண்டவரிடமிருந்து உதவிகளை பெற்றிருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இத்திருத்தலத்தின் ஆடி வந்த பக்தர்களின் குடும்பங்களுக்கு நீர் செய்திருக்கும் எல்லாவித நன்மைகளுக்காகவும், உம்மை மன்றாடும் அனைவரையும் திருக்கரத்தால் ஆஸ்வதித்து அவர்கள் வேண்டும் வரங்களை தந்து வருவதற்காக, இத்திருத்தலத்தின் ஆடி வரும் பக்தர்களுக்கு அற்புதமான விதத்தில் அவர்கள் மன்றாடி கேட்ட காரியங்கள் நடைபெற்று வருவதற்காக, இத்திருத்தலத்தை மன்றாடும் யாவருக்கும் நிறைவான மகிழ்ச்சியும் நல்வாழ்வையும் தந்து வருவதற்காக, மேலும் இயேசுவின் இதயத்திலும் அடைந்துள்ள நன்மைகளுக்கு அமைதியாக நாம் நன்றி செலுத்துவோமாக. எல்லாம் உமக்காக இயேசுவின் தூய இருதயமே, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திருதயத்துக்கு நிந்தை பரிகார ஜெபம். மனித இனத்தின் மீது உமக்குள் அளவற்ற அன்பு கைமாறாக மிகுந்த மறதியும் அலட்சியமும் நிந்தையுமே அடைய பெறுகின்ற இனி இயேசுவே, அன்பான இருதயம் எல்லா இடங்களிலும் பெறுகின்ற மறதி நிந்தைகள் எல்லாம் சிறப்பான வழிமாட்டு முயற்சியால் பரிகரிக்க விரும்பி உமது பீடத்தின் முன்பாக பணிந்து வணங்குகிறோம். பிறர் உமக்கு துரோகம் புரியாதபடி எங்களால் இயன்றவரை தடுக்கவும், பலர் உம்மை பின்பற்றும்படி எங்களால் இயன்றவரை முயலவும் வாக்களிக்கிறோம். ஆன்மீக இயேசுவே, பரிகாரத்துக்கு எங்கள் மாதிரியாயிருக்கிற புண்ணிய கன்னி மரியாளின் வழியாய் நாங்கள் செய்யும் பரிகார முயற்சியாக மனநிறைவோடு அழைக்குமே காணிக்கைகளை ஏற்றலும். தந்தையோடும் தூய ஆவியோடும் என்றென்றும் வாழ்ந்து நீர் ஆட்சி மின்னக வீட்டுக்கு நாங்கள் அனைவரும் ஒரு நாள் வந்து சேரும்படி எங்களுக்கு என்றும் நிலைக்கும் வரத்தை தந்து எங்கள் கடமையில் உமக்கு செலுத்த வேண்டிய ஊழியத்திலும் இறக்குமாறி நாங்கள் தவறாமல் இருக்குமாறு செய்திடலும். ஆமேன். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ,
பழைய முறைகள் அனைத்தும் இனி மறைந்து பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு பெற்றியார் மேற்பின் பெரு மகிமையோடு வலிமை யாவுமாக வானி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் மீதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே.